என்னால் சத்தியமாக இதெல்லாம் எதுவுமே நம்பவே முடியல சார். சார் எதனால சார் இந்த திடீர் மாற்றம்? இந்த மாற்றம் தானா நடக்கல. உங்க விஷயத்துல தப்பு பண்ண இருந்த என்ன கண்ணை திறக்க வச்சது ஒரு பொண்ணு. பொண்ணா? யார் சார் அந்த பொண்ணு? சத்யமூர்த்தி. அந்த பொண்ணு பேர் என்ன? நந்தினி சார். நந்தினி. நந்தினியா? எஸ், நந்தினி. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? சார், என் பேரு நந்தினி. நான் ஒரு எம்காம் கிராஜுவேட். எனக்கு ஒரு வேலை வேணும் சார். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ. நான் எதுவும் கேட்கவே இல்லையே. நாங்க எதுவும் ஜாப் கால் ஃபார் பண்ணலையே. சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எம்டி கிட்ட சொல்லி எனக்காக ஒரு ஜாப் கிரியேட் பண்ண முடியும். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க பாருங்க. சார். நீங்க சொல்ற மாதிரி உடனே ஜாப் கிரியேட் பண்ண முடியாது. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. எவ்வளவு எம்என்சி கம்பெனி இருக்கு, அங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. சார், நான் ஆல்ரெடி ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். லாஸ் ஆயிடுச்சுன்னு திடீர்னு கம்பெனி ஏற்று மூடிட்டாங்க. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு தான் சார் இங்க வந்திருக்கேன். சார், நான் பார்க்க தான் சார் வசதியான மாதிரி தெரிவேன். அப்படியெல்லாம் இல்ல சார். என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சார். நீங்க மனசு வச்சு வேலை கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியா சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் எப்படியாவது மனசு வைங்க சார். சொல்றத கேளுங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க எப்ப கால் ஃபார் பண்றோமோ அப்போ வந்து பார்த்தா போதும். வேற எங்கயா ட்ரை பண்ணுங்கம்மா ப்ளீஸ். சார், சார் ப்ளீஸ் சார். எனக்கு வேற வழியே தெரியல சார். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். எழுந்திருங்கம்மா தயவு செஞ்சு. சார், இல்ல சார், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க சார். அம்மா சொல்றத கேளுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத. எழுந்திருமால. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சொல்றத கேளுமா. நந்தினி, நந்தினி, நந்தினி. ஹலோ நந்தினி. ஹலோ, இங்க பாருமா. நந்தினி, நந்தினி. ஹலோ நந்தினி, 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 நந்தினி. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். என் வறுமைக்காக தான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தேன். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. மேடம், என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன 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 சொல்ற? சார், எனக்கு உங்க வேலையும் வேணாம், ஒண்ணு வேணாம். என்கிட்ட பண காசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு மானம் தான் பெருசு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எனக்கு உங்க வேலையே வேணாம். ஏய், என்னமா நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கேபினுக்குள்ள வந்து வேலை வேணும்னு சொன்னா. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலில் விழுந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்க போகும்போது திடீர்னு எழுந்து இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றேன். இவர் போய் சொல்றாரு. இவர் போய் சொல்றாரு. வேலை கேட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு இப்ப என் மேல பழிய போடுறாரு. இவர் போய் சொல்றாரு. தயவு செஞ்சு இவர் சொல்றதை நம்பாதீங்க. இவர் போய் சொல்றாரு. இந்த பொண்ணு போய் சொல்றா. நான் சொல்றத நம்புங்க. ஏமா அந்த மாதிரி பண்றா? என்ன குழப்பம்? சார், இந்த பொண்ணு யாரே தெரியாது. திடீர்னு ஆபீஸ்க்குள்ள வந்து நான் ஏதோ தப்பா நடந்துக்கிட்டேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கா. யார்மா நீ? ஏன் ஆபீஸ்க்கு வந்து என் மேனேஜரே குறை சொல்றியா? அவர் எவ்வளவு ஒழுக்கமானவர்னு எனக்கு தெரியும். சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். இவங்க உள்ள வரப்ப என் துப்பட்டா இவர் கையில இருந்தது. வேணா கேளுங்க. சொல்லுங்க மேடம். என்னம்மா, அவங்க சொல்றது உண்மையா? சத்யமூர்த்தி சார் இப்படி நடந்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஹலோ, நான் சொல்றத நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த பொண்ணு டிராமா பண்ணுது. ச்சே, எல்லாரும் அவங்கவங்க இடத்துக்கு போங்க. இந்த காலத்துல யாரதான் நம்புறதுனே தெரியல. ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி வந்து என் பேரை கெடுத்துட்டு இருக்கா சார். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சத்யமூர்த்தி. டென்ஷன் ஆகாதீங்க. ஏமா, நீங்க யாரு? எதுக்காக என் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சார், உங்க மேனேஜர் சொல்றது உண்மைதான். நான் டிராமா தான் போட்டேன். யூ டேம் இட். டிராமா போட்டியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக நீ என் ஆபீஸ்க்குள்ள வந்து இப்படி ஒரு டிராமா பண்ணணும்? என் பிசினஸ் எதிரிங்க யாராவது ஒன்று அமிச்சாங்களா? சார் ப்ளீஸ் கூல் டவுன். நடந்த உண்மைகளை நான் சொல்லிடுறேன். நான் யாரை அனுப்பியும் இங்க வரல. ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதிரா அமைஞ்சா யாரை வேணாலும் குற்றவாளியா ஆக்கிட முடியுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் இந்த டிராமா போட்டேன். What do you mean? உங்க மேனேஜர் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரை உங்க ஸ்டாஃப் எல்லாம் தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு பாத்தீங்களா? அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா எதுக்காக இப்படி பண்ணீங்க? செல்வம் ரொம்ப நல்ல மனுஷங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக செஞ்சேன். செல்வமா? Who is that செல்வம்? சார், உங்களுக்கு வேணா உடனே ஞாபகம் வராம போலாம். ஆனா உங்க மேனேஜர் சத்யமூர்த்திக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க
மேனேஜரோட ஃப்ரெண்டு தினாவோட ரெக்கமெண்டேஷன்ல உங்க கம்பெனில ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருந்த ஒரு நல்ல மனுஷன். ஆனா எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில எதிரிங்க அவர் மேல கொலைப்பழிய போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. கோர்ட்ல தான் நிரபராதின்னு நிரூபிச்சு அவர் வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் ஜெயிலுக்கு போனாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு போட்ட அக்ரிமெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. செல்வம் எந்த தப்பும் பண்ணல. அவரை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் உங்க மேனேஜரை கலங்கப்படுத்தினேன். அவரு எந்த தப்பும் பண்ணல சார். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். உங்க மேனேஜர் எந்த தப்பும் பண்ணலங்கிறத உங்க ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மையை சொல்லி நான் புரிய வச்சிடுறேன். ஆனா செல்வம் நல்லவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். அது போதும் எனக்கு. சார், நான் இங்க வந்தது கூட செல்வத்துக்கு தெரியாது. ப்ளீஸ் சார், அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொண்ணு அப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் அதிகப்படியான விஷயம்தான். ஆனா அவ அப்படி நடந்துகிட்டதால தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. சந்தர்ப்பத்தினால ஒருத்தன் மேல குற்றம் சாட்டுறதுனால அவன் குற்றவாளி ஆயிட முடியாது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நிரபராதியான ஒரு ஆளை என்ன மாதிரி எல்லாரும் ஆதரிக்காம விட்டுட்டா நீங்க தப்பான வழியில போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உங்களை ஒரு புது குற்றவாளியா உருவாக்கின சாபம் என்ன செய்யறோம். அது மட்டும் இல்ல, யாரோ உங்க மேல போட்ட பழிக்காக உங்களை நான் ஆதரிக்காம விட்டா அது எவ்வளவு பெரிய பாவம். நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். 4 பேர் பண்ண உதவியினால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். அதுபோல உங்களை மாதிரி 4 பேருக்கு உதவி பண்றது தான் முறைன்னு எனக்கு புரிய வச்சதே அந்த பொண்ணு தான். இப்ப நான் சொன்ன 4 பேரு, அதுல உங்க வாழ்க்கையில முதல் ஆள் அந்த பொண்ணு தான். நீங்க என்ன மறந்தாலும் சரி, அவளை மறந்துடாதீங்க. அவ உங்களுக்கு கிடைச்ச ஒரு தேவதை. தன் மானத்தை பணயம் வச்சு உங்க நட்புக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கானா அது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் மிஸ்டர் செல்வம் உங்களுக்கு இந்த மரியாதை, மாற்றம் எல்லாம். சார், நான் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருந்தேன் சார். இப்போ நீங்க பேசினதெல்லாம் எனக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதீங்க செல்வம், அந்த நந்தினிக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்தப்பா, இந்தா நீ குடி. போங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, கூட கொஞ்சம் போட்டு கொடுக்கறது. கூட போட்டு தான் கொடுக்குறேன். அப்படியா? இந்தா. ரொம்ப நன்றி. உங்க அவனா முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குவேன். இப்ப தினம் தினம் கிடைக்குதுல்ல. அதே வேற ஒன்றும் இல்லை. இப்போ மருமக வீட்டில் இருக்கிறேன்னா தினம் காசு கொண்டு போய் கொடுத்தா நமக்கும் கௌரவமா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வீட்டு செலவுக்கு உதவியா இருக்கும்ல. அதுவும் சரிதான். என்ன கடைக்கு போகுமா? கிடைக்கா, நான் வரல. என்ன பூங்காவனா, நாம செய்யற வேலைக்கு ஒரு கட்டிங் போட்டா தானே ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். வா பூங்காவனா, கல்ல போய் குடிச்சிட்டு போலாம். நான் தான் சொன்னேன்ல மருமக வீட்டில் இருக்கேன்னு. அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு போனால் நல்லா இருக்குமா? என்ன பூங்காவனே, புதுசாவா குடிக்கிற? இல்ல நீ குடிக்கிறதா உன் மருமகளுக்கு தெரியாதா? வா பூங்காவனா, ஒரு கட்டிங் போடலாம். வா வா பூங்காவனா, என்ன சைக்கிள்ல போலாம். என்னப்பா அம்மா கிட்ட ஏமாத்திட்டு வாங்கிட்டு வந்த காசுல வர 10 ரூபா செலவாயிடுச்சு. கட்டிங்க்கு ஆள் சிக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணா கட்டிங்க. நான் ₹4. அண்ணா நானே காசு குறைச்சு எடுத்துட்டு போறேன். போயா. எல்லாரும் நம்ம மாதிரி தான் இருக்காங்க போல இருக்கு. ஒரு கட்டிங்க்கு எவனும் சிக்க மாட்டேங்கிறானே. என்னப்பா கேட்க மாட்டேங்க. வா வா, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. வா வா.
போய் வாங்கி சாப்பிடுங்க நான் இங்கே ஏங்க? நிக்கிறேன். நீ வேணாம். லேசா அடிச்சு போலாமா? சொன்னா கேளு. என்ன கட்டிங்க என்னப்பா போறாரு? பூங்காவனா உனக்கு குவாட்டரா கட்டிங்க. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா நீங்க சாப்பிடுங்க. என்ன பொங்கவனம் இவ்வளவு வற்புறுத்தி கூப்பிடுறோம் வேணாங்கிறிய பாப்பா ஒரே ஒரு கட்டிங் சாப்பிடலாம். வேணாம்ப்பா நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரி சரி, போட்டு வாங்க. வா. நம்ம போய் அடிப்போம். வா என்னப்பா கட்டிங்க? ஆமாண்ணே ரொம்ப Whiskey-யா, நேரமா வெயிட் brandy-யா? பண்றேன். எது கிடைச்சாலும் ஓகே கொடு. என்னங்கண்ணே இந்தா. ரொம்ப நன்றிண்ணே. கட்டிங் கிடைச்சிடுச்சு. டம்ளர் தண்ணிக்கு என்ன பண்றது? உள்ளே வண்டியாவது உஷார் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு கிடைக்குமா? ஹலோ. சொல்கிறேன் மச்சி. ஆமாண்டா பேசிட்டேன். கூப்பிடுன்னு சொன்னாங்கடா. சரி மச்சி. எங்கேருந்து உனக்கு காணோம்? அண்ணே கொஞ்சம் நெருப்பு கொடுங்கண்ணே. நெருப்பா உள்ள அடுப்பு எரியுது, அதுல போய் பார்த்து வச்சுக்கோ. நானே ஒருத்தங்கிட்ட ஆட்டையை போட்டு வந்திருக்கேன், இவர் என்கிட்ட ஆட்டையை போட பாக்குறாரு. இந்தாங்க வச்சுக்கோ. என்ன சார் புதுசா சேர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா. கொடுங்க சார். ஏன் சார் சிரமப்படுறீங்க? ஆளுக்கு 2 எடுத்துட்டு போவோம். கொடுங்க சார். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல கொடுங்க சார். அர்ச்சனா, என்னங்க இது திடீர்னு புது சேரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம்? இது என்ன கேள்வி? உட்காரத்துக்கு தான். அது சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? காலையில அவசர அவசரமா கிளம்பணும்ல, எங்க போனேன்னு தெரியுமா? எனக்கு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணி வண்டிங்க தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல ஒரு கம்பெனி, அவங்க கிட்ட தான் போனேன். அந்த ஆர்டரை மறுபடியும் கொடுத்துட்டாங்க அர்ச்சனா. உண்மையாவா சொல்றீங்க? முதல்ல உங்களை அவமானப்படுத்தினாங்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி மறுபடியும் கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நந்தினி தான். நந்தினியா? ஆமா, அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட போய் ஜெயிலுக்கு போறதுனால ஒருத்தன் குற்றவாளி ஆயிட மாட்டான், அவன் தப்பானவன் இல்லைன்னு அவ தான் புரிய வச்சிருக்கான். அர்ச்சனா, அங்க என்ன இருக்குன்னா, இப்ப சொல்லு, நந்தினிக்கு உண்மையிலே எவ்வளவு தைரியம் இல்ல? ஒரு சேர் போட்டு உட்காருங்க. நந்தினி எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. அவங்கள பார்த்து நன்றி சொன்னீங்களா? நன்றி சொல்லலாம் தான் அவளுக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணேன், ஆனா அவ ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி சாயங்காலம் நேரில் போய் நன்றி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள கண்ணங்காரை வாங்குறதுக்கு ஒரு பார்ட்டி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு. சரி நாளைக்கு காலைல நேரில் போய் சொல்லிக்கலாமேன்னு விட்டேன். சூர்யா, இந்தாங்க கண்ணன் காரை வித்த பணம் 1,20,000 இதில் இருக்கு. இது கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து ஏதாவது பேங்க்ல போட்டுற சொல்லுங்க. இந்தாங்க புடிங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார்.
எங்களுக்கும் பெருசாக வருமானம் இல்லை. கண்ணை குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தவிச்சிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் திடீர்னு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பணம் கண்ணை குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். இதில் நான் என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன்? கண்ணை காரை விற்றேன், அந்த பணத்தை கொடுத்தேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நம்ம தயங்காமல் செய்யணும். சரிங்க சார். இவ்வளோ தூரம் அந்த குடும்பத்து மேலே அக்கறை வச்சிருக்க நீங்களே நேரில் வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். நான் நேரில்? ஆமாம் சார், நீங்களே நேரில் வந்து கொடுங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் சார். ஆமாங்க, நீங்களே நேர்ல போய் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ம், சரி, நானே வரேன். ஆனால் நான் காலையில் நந்தினி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. நான் போய் என் வேலையில் முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகலாம். சரிங்க சார், அது வரைக்கும் இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். சரி, வரேன் சார். வரேங்க. அர்ச்சனா, இந்த பணத்தை பத்திரமா வை. சரிங்க. என்னப்பாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. ஏன், என்னாச்சு? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் உடம்புல ஓடுறதும் யாரத்தும் தானே. வேலை முடிச்சதுக்கப்புறம் காசு வாங்கினேன். எல்லாரும் தண்ணி அடிக்க கூப்பிட்டாங்க. நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் எல்லாரும் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால நானும் சபலத்தில் போயிட்டேன். அங்கே போனால் கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாமான்னு அந்த வாசு பையன் என்கிட்டயே கேட்குறான்ப்பா.